வெல்கம் டு அபிஸ் ஹாப்பி ஹோமுங்க. இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டில் இருக்க இட்லி மாவை வச்சு எப்படி போண்டா செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், பச்சை மிளகா, சீரகம், மிளகு, இது கூட கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணுறனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கோமோ அந்த அளவுக்கு அரிசி மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மாவு ரொம்ப தண்ணியாட்டவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் பதத்தில் இருக்கணும். இந்த பதத்தில் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு போண்டா நல்லா வரும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இது கூட நம்மளுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கிங்க. மாவு நல்லா இந்த பதத்தில் இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு போண்டா நல்லா வரும். சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் போண்டா ரெண்டு சைடும் உள்ளே வெளியே ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வேகும். இல்லைனா வெளியே உள்ளே வேகாமல் இருக்கும். அவ்வளோதாங்க. 3 to 4 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.